வணக்கம் நண்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பல்சரோட N250 வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. வண்டியோட டிசைன் அண்ட் லுக்கெல்லாம் வந்து நல்லாவே மாற்றி யூஎஸ்டி ஃபோர்ஸ்லாம் கொடுத்து சூப்பராகவே வண்டி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா F250 வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஷோரூம்களுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விட இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த வண்டி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இதில் யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்ஸ்லாம் கொண்டு வரல. நார்மலான ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். பஜாஜிட்ட சொல்லவே தேவையில்லை. அந்த புதுசாக ஒரு கிளஸ்டரை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லா வண்டியிலையும் அந்த கிளஸ்டரை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வண்டியிலையும் அந்த ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு. வேற என்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து சுவிட்சபிளாகவும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லணும், ஒரு ஃபன்னான ரைடு கொடுக்கறதுக்காக. அடுத்தது ஏபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏபிஎஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். நல்ல லார்ஜரான பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்க அப்படின்னா 110 செக்ஷன் டயரும், ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 140 செக்ஷன் டயரும் வந்து நல்ல பெரிய டயராகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இந்த கிளஸ்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. இந்த புது கிளஸ்டர் வந்து நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இந்த F250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு செமி ஃபேரிங் வெஹிக்கிள். எப்படி வந்து யமஹால ஃபேசர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வண்டி அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் செட்டப்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்ஜின்லாம் வந்து எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. இதில் கொடுத்துருக்க இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா 249.07 சிசிக்கான ஒரு ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது அதிகபட்சமாக 24.5 PS பவரை 8750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 21.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கை 6500 RPM வந்து ப்ரொடியூஸ். இந்த வண்டியில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.51 லேக்குக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். யூஎஸ்டி ஃபோர்ஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வச்சிங்களா, ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.